கண்டிக்கின்றோம் 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 குற்றவாளிகளுக்கு விலை போன காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பழனி நகர் காவல்துறையை கண்டிக்கின்றோம் தூண்டாதே போராட தூண்டாதே கைது செய் வழக்கறிஞர் தனுஷ் பாலாஜியை ஆகிய குற்றவாளிகளை கைது செய் வெல்லட்டும் எட்டிடு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை எட்டிடு போராட்டம் பழனி வழக்கறிஞர் சங்கம் போராட்டம் வெல்லட்டும் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் அவங்களால தூக்க முடியல அப்படிங்கிறது வந்து அவங்க வேணும்ட்டே பண்றதுங்கிறது இந்த விஷயம் தெரிகிறது. அதனால இந்த என்றைக்குமே வழக்கறிஞர்களுடைய உயிரும் அவருடைய உடமையும் வந்து ஒரு சுவிட்ச் போர்டை விட கேவலமா போயிருச்சா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு போலீஸ்கார்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம். அதனால ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி அடக்குமுறைகளுக்கும் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறைகளையும் தடுப்பதற்கு அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக டிராஃப்ட் பில் சப்மிட் பண்ணியிருக்கிறதாக உயர்நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது உடனடியாக எடுத்து வந்து அதை அமல்படுத்த வேண்டும். இன்றைக்கு என்பது உண்மைதான். ஆனால் கடமைகளை பொறுப்பாக உண்மையாக மக்களுக்கு நலனுழைக்கும் விதமாக அனைவருக்கும் பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். சார்ஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கோம். நேற்று என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நேற்று டேமேஜ் கொஞ்சம் சின்ன மினிமல் டேமேஜோட தான் நாங்கள் எடுத்துருக்கோம். டோப் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு அது எங்க சைடு நாங்கள் வாங்கணும்ல. ஏன்னா அப்படி தூக்கி முடியாதா? நாங்களே அவங்க இல்லாமல் எடுக்கிறதுன்றது ஏன் அந்த அக்யூஸ்ட் பேர்ல வந்து ஒன் டைம் ரெஃபர் பண்ணக்கூடாது? வெயில் கேன்சலேஷன் போடுவோம். வெயில் கேன்சலேஷன் போடுங்க. ஒன் டைம் ரெஃபர் பண்ணி போடுங்க. ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்க்கு போடணும். என்னைக்கு பேர் வருது? சார் எப்படி பேர் வரும்? கடந்த வாரம் நடந்த பேர் சொல்லாடாங்க. பழனி அட்வொகேட் அசோசியேஷன் உறுப்பினர் வந்து திரு தனுஷ் பாலாஜி 16ஆம் தேதி இரவு வந்து நம்ம பைபாஸ் சிவரிப்பட்டி பைபாஸ் டீ கடையில் இருந்திருக்காரு. அந்த 6 நபர்களும் அவங்களோட எஸ்யூவி சுமோ காரில் வந்திருக்காங்க. வந்து அது வந்து அவங்க வந்து ஃபுல்லாக ட்ரக்ஸ் அண்ட் போதையில் வந்ததாக வந்து தகவல். ஆமாம், அதாவது அவங்க வந்து பட்டாசையும் மது பாட்டிலையும் வந்து வீசியிருக்காங்க. பட்டாசு வந்து இவர் காலில் வந்து பட்டிருக்கு. காலில் பட்டதை ஏன்னு கேட்டிருக்காரு. ஏப்பா இப்படி பண்ணுறீங்காட்டி இந்த 6 பேர் இறங்கி அவரை அடிச்சோதர மட்டும் இல்லாமல் நான் வழக்கறிஞராக பெரியவனா அப்படின்னு சொல்லி அடித்து வாயில ரத்தம் வந்து சட்டையை கிழிச்சு தாட்டியிருக்காங்க. திருப்பி இந்த பையன் தடுமாறி எழுந்து அவர் வண்டியை எடுத்துட்டு அங்கே நம்ம சிவரிப்பட்டி பைபாஸ்ல இருந்து அவங்க ஆஃபீஸ் வந்து நம்ம டிபியில் இருக்கு அங்கே வரைக்கும் வந்திருக்காரு. அப்போ வந்தவரை அவங்க திருப்பி அந்த 6 பேரும் அந்த எஸ்யூவி காரில் அந்த ஜீப்பில் ஏற்றி துரத்தி கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த கார் வந்து அந்த ஜீப் ஏறி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவர் வந்து ஸ்பாட்லேயே அவர் அவுட் ஆயிருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து கொலை முயற்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த இதை தான் நாங்கள் கைது பண்ண சொல்லித்தான் நாங்கள் வந்து இத்தனை நாளாக வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுத்து நம்ம காவல்துறை வந்து 1 முதல் 3 முதல் குற்றவாளிகள் அந்த காரை கூட வந்து அவங்க வந்து பறிமுதல் செய்யலை. நாங்கள் இன்னைக்கு வந்து மறியல் வந்து செய்வோம்னு சொல்லி நாங்கள் நேற்று அறிவித்த பின்னாடி தான் நேற்று இரவு 11 மணிக்கு அவசரமாக வந்து அந்த ஜீப்பை வந்து பறிமுதல் பண்ணிட்டு வந்து காவல் நிலையத்தை நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு ஜீப்பை கூட வந்து காவல்துறை வந்து அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக பறிமுதல் பண்ணலைங்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்கு. அதனால இந்த காவல்துறையை வந்து காலதாமதப்படுத்தினால இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோமே ஒழிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. ஒரு வழக்கறிஞர்களுக்கே இந்த பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சாமானிய மக்கள்ல எப்படி இந்த காவல்துறை வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்து எப்படி காவல்துறை போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்? நாங்கள் ஒரு திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 10ஆவதுக்கு வந்து எங்கள் பக்கத்து அண்டை மாநில மாவட்டமான மடத்துக்குளம் மற்றும் திருப்பூர், உடுமலை அவங்களும் பண்ணியும் கூட காவல்துறை வந்து அவங்கள வந்து எந்த விதமான நடவடிக்கை அவங்க மேல எடுக்கல. அவங்களுக்கு A1 இருந்து A3 வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்து, ஏன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா A1 வந்து இங்க லோக்கல்லே சுற்றி இருக்காரு. அவர் வந்து எங்கேயும் அப்ஸ்காண்டும் ஆகலை. இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம பழனி நகர் காவல்துறை இருந்திருக்கு. ஸோ எங்களை வந்து போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வழக்கறிஞருக்கு நீதி கிடைக்கிற ஒரே காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை.
இன்ன வரைக்கும் என் பேர் வந்து சுந்தரபாண்டியன், பழனி அட்வொகேட் அசோசியேஷன் செக்ரட்டரி. இன்று பழனி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய உறுப்பினர் தனுஷ் பாலாஜியை 6 நபர்கள் குண்டர்களால் தாக்கியதை கண்டித்து இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அவரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பழனி நகர் காவல்துறை காலதாமதம் செய்ததால் அவர்கள் முன்ஜாமீன் பெற்றுள்ளார்கள். அதனால் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவமாக என்ன சொல்லுகிறோம் என்றால், அந்த குண்டர்கள் தாக்கிய நபர்கள் மீது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது 307 பதிவு செய்ய வேண்டும் என்பதை மிக கோரிக்கையாக வைத்து நம்மளுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த 6 நபர்கள் மீது 307 பிரிவின் கீழ் வழக்கு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ய வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் முடிவு ஏற்பட்ட 307 வழக்கு சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் இதே வழக்கறிஞர்கள் மீண்டும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.